கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நிறைய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. டெக்னீஷியன் ரொம்ப மரியாதை கொடுப்பார். கேப்டன் வந்து டெக்னீஷியனை மதிக்கிற மாதிரி யாரும் மதிக்க மாட்டாங்க. நரசிம்மா படத்துல நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா அந்த படம் வந்து எவர் கிளாசிக் மூவில. அது ஒரு நாள் ஒரு 1500 ஜூனியர் ஆர்டிஸ்டோட ஒரு சீன் இருக்கு கோயம்புத்தூர்ல. அவர் அரெஸ்ட் பண்ற மாதிரி சீன். ஸோ க்ரௌடு 1500 பீப்புள், ஒரு பிரிட்ஜு மாதிரி ஸ்லோப் இருக்கும், அதில் ஷார்ட் வச்சுருக்கோம். அது அரேஞ்ச் பண்ணுறதுக்குள்ளேயே ஒரு 5:45 ஆயிடுச்சு. சன் டவுன் ஆயிடுச்சு, லைட் போயிடுச்சு. எடுக்கிறது ரிஸ்க்கு தான். அப்போ ஹீரோ கிட்ட சார்கிட்ட சொன்னேன், விஜயகாந்த் சார்கிட்ட, இது ரிஸ்க்காக இருக்குது கேப்டன், என்ன பண்ணலாம், நீங்கள் எடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். நம்ம வரலன்னா நம்ம வி வில் டூ ரீஷூட் அப்படின்னு சொன்னார். எதிர்பார்த்தீங்களா படம் இவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும், நரசிம்மா மூவி வந்து வேற லெவலாக ஒரு சக்ஸஸ் கொடுக்கும்னு எதிர்பார்த்தீங்களா? ஏன் கதை கேட்கும்போதே நான் வந்து அப்போ தெலுங்குலேருந்து ஃபஸ்ட்டு மூவி தமிழுக்கு வரேன். தமிழில் நான் பண்ணவே இல்லை. தெலுங்கில் அப்பயே ஒரு 25 ஃபிலிம்ஸ் பண்ணிட்டேன். ஓ, தமிழ் பண்ணலையே அப்படின்ட்டு நான் எனக்கு ஒரு இருந்தது அப்போது. ஸோ அந்த மூவி தான் எனக்கு ஃபஸ்ட் மூவி. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன், கதையும் நல்லா இருந்தது. அது வந்து எல்லா சிட்டிஸும் பண்ணோம் நாங்கள். டெல்லி, கல்கட்டா, ட்ரிவேண்ட்ரம், ஹைதராபாத், எல்லா சிட்டிலையும் ஒரு ஆக்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ அது ரொம்ப ட்ராவலிங். அது ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒரு ஆக்ஷன்.